Hi guys, வணக்கம். Ganesh Kant. But time 3:20 p.m. date on the 13th March 2024 பார்க்க போறது 14th market Thursday Nifty ஓட expiry day market எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் இருக்குது, அதிகபட்சம் ஒரு ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா டார்கெட்டை நமக்கு ஓப்பனில் மார்க்கெட் நிஃப்டி கிளியராக அப்சைடில் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். இருந்தாலும் மிட் கேப் ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் ரொம்ப ஹெவியான டவுன் ஆச்சு. அந்த ஹெவி டவுன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கரைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எஸ்பெஷலி எனக்கு இருந்தது அப்படிங்கிறது ஒரு உண்மையான சத்தமான உண்மை. ஸோ இப்போ எனக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கையில் ஃபண்ட் இல்லைங்கிறதுனால ஐ எம் ஹோல்டிங் மை மார்க்கெட்ஸ் அண்டர் ப்ரெஷர் ஆஃப் 10% ஓவரால் லாஸில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இந்த 21,875 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இங்கே எந்த ஸ்பாட்டில் வேணும்னாலும் நம்ம கால் ஆப்ஷனாக ஹோல்டிங்ஸுக்கு வாங்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். நம்ம இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ கீழே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தாங்களே, இந்த ஸ்பாட் இதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது அதிகபட்சம் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,800 21,875 அது வரையும் வரும். ஸோ அதுக்கு கீழே வராது. ஸோ இது அடுத்தது ஹோல்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக க்ரீனில் இது க்ளோஸ் ஆக சொல்ல க்ரீனில் க்ளோஸ் ஆகி அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பாட்டில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதின்னு வர சொல்ல இந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கணும். இதுதான் இதோட பிளான். ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 2450 கால் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை 0 ஹீரோவில் நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் ஒரு 90 ருபீஸ் ஸ்டாப் லாஸில் 100 ரூபா ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 102 ரூபா ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ இன்னும் டவுன் போய்கிட்டு இருக்காங்க. குட். ஸோ 100 போகுது. 21,984 வந்திருக்காங்க லைவ்ல மார்க்கெட்டு. ஓகே, நம்ம அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். ஓகே, நாங்கள் ஆக்சுவலாக இது வாட்ஸ்அப் குரூப்பில் வேற போட்டேன். வால்யூம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஃப்டி இறங்குறதுக்கு முன்னாடி ப்ரீமியம் அதிகமாக அடி வாங்குது, இந்த ப்ரீமியம் மட்டும் அடி வாங்கும். வால்யூம் அதிகமாக லாக் பண்ணுறாங்களா? ஓகே, ஈக்குவலாக தான் போதும், நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ 921,978 போயிட்டு இருக்காங்க. டவுன் ட்ரெண்ட் அடிச்சு 900 வரையும் வந்துட்டு போனவங்க 875 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுக்கு கீழே போக மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, எனிவே அடுத்ததான் நம்ம என்ன ஷேர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலும் பார்த்துருவோமே. க்ரூட் ஆயில் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நமக்கு ஒரு 1 டே சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6,515 கிராஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். அதே சமயம் இவங்க இது ரேஞ்ச் பவுண்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 6,400 ஹிட் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம 6,300 ஸ்டாப் லாஸாக வச்சு கால் ஆப்ஷன்ஸ் என்ட்ரு ஆகலாம். அதாவது இந்த பொசிஷன் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அப் அண்ட் டவுன்ட்டு ஆல்மோஸ்ட் 6,400 6,430 இந்த ரேஞ்ச் என்ட்ரு ஆனீங்கனாலும் நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். டவுன் ட்ரெண்டில் புட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையில்லை. எலெக்ஷன் டைமுங்கிறதுனால பெருசாக இதை மார்க்கெட்டில் தள்ளி விட மாட்டாங்க, அதே சமயம் பெருசாக மேலேயும் போக விட மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால ரொம்ப பெரிய டார்கெட்லாம் வைக்க முடியாது. ஆனால் என்ட்ராகிறது பெரிய ஸ்பேஸ் கேப்பில் என்ட்ராக வேண்டியது வரும். ஸோ 6,520 இல்லை 6,513 கிராஸ் பண்ணாலே நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜ் பண்ண தயாராக இருக்க வேண்டியது இருக்கும். 6,440 அந்த ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ க்ரூட் ஆயிலும் நமக்கு கால் ஆப்ஷன்ஸில் செட் பண்ணிக்கலாம். நிஃப்டி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது லோ ப்ரைஸில் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டு. அதே சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன ஒரு விஷயம்னா இவங்க இந்த இடத்துல ஏறாமல் ரொம்ப நாள் இந்த ஸ்பாட்லேயே இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டினாங்கன்னு வைங்க, இது 50 ரூபாய்க்கு போயிடும். அதனால் இதில் ஏதாவது கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, அடுத்தது திங்கிங் மீடியா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு போனஸ் ஷேர். ஓகே, இந்த மாதம் 16ஆம் தேதி ரேஞ்சில் இவங்க போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், டிவிடெண்ட் இதெல்லாம் கொடுக்கறதா இருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து ஹிட் பண்ணவங்க இந்த மிட் கேப் ஸ்டாக் டவுனுன்ட்டு வந்தது இல்லை,
அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆகி 52 வீக் ஹை அப்படிங்க 52 வீக் லோவே ஹிட் பண்ணி பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேல அவங்க விழுறாங்க அப்படின்னாலும் நமக்கு லாபமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழே அவங்க 20 ரூபாய்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா போனஸ் இஷ்யூஸ்ல இருக்கு, டிவைடெண்ட்லாம் இருக்குன்றதுனால நம்ம லாபம் பார்க்கலாம். ஃபினான்ஷியலாவும் இந்த கம்பெனி வந்து லாபம் தான் கொடுக்குது, அதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். ஓகேங்களா, அதனால இந்த கம்பெனி மேல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கவனம் செலுத்துங்க. ஹெச்டிஎஃப்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 52 வீக் லோல இருக்காங்கிறதுனால அந்த இந்த மார்க்கெட்ல அது சஸ்டெயின் பண்ணுது பாருங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் சஸ்டெயின் பண்றாங்க, அதுக்கப்புறம் கோட்டாக் பேங்க் சஸ்டெயின் பண்றாங்க, ஏன்னா இவங்க 2 பேரும் கீழே விழுந்தவங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஜிஎஸ்டி இஷ்யூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஃபாலோ ஆனவங்க அவங்களும் இப்போ மார்க்கெட்ல சஸ்டைன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பங்குகளை நம்ம இனிமேல் வாங்குறதுல கவனம் செலுத்தணும். ஸோ அதையும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஓகே, இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1650 வரும். இப்போ நீங்க 1720 இந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற சொல்லும். ஆல்மோஸ்ட் 1900 2000 அந்த ரேஞ்ச் உங்களுடைய டார்கெட் பயணிக்கும். ஓகேங்களா, அடுத்தது பைசாலோ. இது நம்ம ரொம்ப பழைய டைம்ல பேசினது. 115 118 அந்த ரேஞ்சு 120 130 கிராஸ் பண்ண பிறகு 200 டார்கெட் வச்சோம், 218 டார்கெட் வச்சோம், 200 வரையும் போனவங்க இப்போ மறுபடியும் 112 வந்திருக்காங்க. நீங்க 200க்கு புக் பண்ணி இருந்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனம்னு நான் சொல்லுவேன். இப்போ மறுபடியும் இந்த 112க்கு வாங்குறது அப்படிங்கிறது இன்னொரு ஸ்மார்ட் மூவ். ஏன் அப்படின்னா ஆவரேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா போனஸ் இஷ்யூ 1:2 கொடுக்குறாங்கல்ல, சாரி 1:1 கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு நல்ல ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஏன்னா போனஸ் உங்களுக்கு பெரிய டவுன்ல விழாதுல்ல. ஓகேங்களா, 50 ரூபாய் 80 ரூபாய்க்குலாம் அவன் போனஸ் கொடுத்தானா அவன் பலவீனம் ஆயிடுவான். அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கம்மியான விலைக்கு நமக்கு போனஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா 112 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் கிட்டக்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். முடிஞ்சா அந்த ரேஞ்ச் வந்த பிறகும் நீங்க பர்ச்சேஸ் பண்றது நல்லது. 120 112 இந்த ரேஞ்சுக்குள்ள 100க்குள்ள வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்க 1:1 போட்டாங்கன்னா அதிகபட்சம் 75 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ 10 ஷேர் வாங்கினீங்கன்னா 20 ஷேர் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபம் தான். இவங்களும் பைசாலோவும் திங்கிங் பிக்சர்ஸும் ரெண்டும் ஈக்குவல் கான்செப்டுங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி மார்க்கெட் எல்லாம் கிளியராக தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அந்த இயர்லி கரெக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த கரெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் ஃபண்டு பத்தாம இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மற்றதில் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.